கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 30 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரியாவோட ஹஸ்பண்ட் எல்லா உண்மையும் ஆனந்த் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனந்த் அதை கேட்டு லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. தீபாவும் ஆமாம் சார், அவர் சொன்ன அத்தனையுமே உண்மைதான். ரியா பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா எங்கே இன்னும் இவனை காணமே அப்படின்னு பார்க்கில் அந்த ரவுடி கூட நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை காட்டி நான் சொன்னது இவன் வந்தான்னா 1 மாதம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு கையை காலை உடச்சி போட்டுருங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஓகே சார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவளோட மோட்டிவே பணம் தான், அது தெரியாமல் அவள் விரித்த வலையில் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக ரியாவும் வந்துடுறாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. ஆனாலும் ரியாவோட ஹஸ்பண்ட் எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டி கிளம்பி போயிட்டே இருக்காரு. இங்கே இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததை ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நின்று கேட்டுட்ருக்காங்க. அந்த ரியா வெளியே போனால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கவும் எனக்கே தெரியாது, நானும் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சமாளிச்சிடுறாங்க. ரியா நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆனந்த் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு ஆனந்த், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி நான் வேணும் நான் தைலம் தேய்ச்சி தரவா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறாங்க. சரி நீ எங்கே போயிட்டு வந்துறியா அப்படின்னு ஆனந்த் திரும்ப கேட்க, ஒன்றும் இல்லை, லாயரை போய் பார்த்துட்டு வரேன். மீனாட்சியை ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணாமலேயே என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, அது விஷயமா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ரியா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒருவேளை ஆனந்துக்கு நம்ம மேலே டவுட் வந்துடுச்சோ, இவன் மனசில் என்ன யோசிக்கிறான்னு கூட தெரியலையே அப்படின்னு ரியா யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்ததா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தீபா மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆளை பற்றி ஒரு வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் எல்லா உண்மையும் ஆனந்த் மாமா கிட்ட சொல்லும்போது அவர் முகமே மாறிடுச்சு, கண்டிப்பாக அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க பாருங்க அப்படின்னு தீபா சொல்ல, ஆமாம் கண்டிப்பாக அது நடக்குங்கிறாங்க மைதிலி. இன்னொரு பக்கம் கார்த்தி அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா லேபர்ஸ்க்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க. எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்க, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், என்ன நாள்னு சொல்லுங்கள் பார்க்குவோம் அப்படின்னு கேட்கவும், ஓ நாளைக்கு மே 1 தொழிலாளர் தினம் இல்லை அப்படின்னு அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்ல, ஆமாண்ணா இதை கொண்டாட வேண்டாமா, எல்லோரும் ஸ்வீட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கார்த்தியும் ஸ்வீட் சாப்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக ஆனந்த் அருண் 2 பேரும் வராங்க. கார்த்திக் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும், நாளைக்கு என்ன டே அப்படின்னு கார்த்திக் கேட்க, வெனஸ்டேங்கிறாங்க ஆனந்த். வெனஸ்டே சரி, நாளைக்கு மே 1 தொழிலாளர் தினம், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, அதுக்காக வேலை நேரத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க, இதனால் எவ்வளோ லாஸ் ஆகும்னு தெரியுமா அப்படின்னு ஆனந்த் கேட்க, வேலை பாட்டுக்கு வேலை நடந்துட்டு தான் இருக்குது, எதுவும் லாஸ் ஆகாது பாஸ், நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க பாஸ், அண்ணா முதல்ல கொண்டு போய் பாஸ்க்கு கொடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ஆனந்துக்கும் ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனந்த் வேண்டாங்கிறாங்க. பேசாமல் ஸ்வீட் எடுத்துக்கோ, இல்லைன்னா இங்கே அதுவும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு அருண் மெதுவாக ஆனந்த் காதில் சொல்ல, சரின்னா ஆனந்த் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க, அருணும் எடுத்துக்கிறாங்க. சரி வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரியா 2 பேரும் பிளான் பண்ணி எப்படியாவது கார்த்தியை சவாலில் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்துக்கு கால் பண்ணி, இன்னும் 28 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி கார்த்தியை வெளியே அனுப்ப போகிறீங்க, ஏற்கனவே 3 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரியா சொல்ல, 3 நாள் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 28 நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யா வாங்கி பேசுகிறாங்க. மாமா நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் கார்த்தி கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், கார்த்தியை சென்டிமெண்ட் தவிர வேறு எதாலையும் அசைக்க முடியாது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் அதை அத்தைக்கிட்ட காட்டி கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிற மாதிரி சொல்கிறேன், அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்பவே தாங்க முடியாமல் அவங்களே நேராக வந்து கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, ஏன்னா உங்களையும் அருணையும் விட கார்த்தி மேலே அத்தைக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது எல்லாம் கேட்டு ஆனந்தும் அதே மாதிரி வீடியோ எடுத்து ரியாவோட மொபைலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அபிராமி கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாங்க. அபிராமி ரொம்பவே வருத்தத்தோடு உட்காராங்க. கரெக்டாக அருணாச்சலம் வராங்க. கார்த்தி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, என்னால் அதை தாங்க முடியல, அவனை எப்படியெல்லாம் செல்லமாக வளர்த்தோம் அப்படின்னு அபிராமி புலம்பிகிட்டு இருக்கவும், அவன் எதுக்காக கஷ்டப்படுறான், எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே, எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக தானே, அதனால் இப்போதைக்கு நீ எதையுமே பண்ணி வச்சிடாத அப்படின்னு அருணாச்சலம் சொன்னது எல்லாம் கேட்டு, சரிங்க இருந்தாலும் மனசு கேட்கல, நான் போய் கார்த்தியை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல, சரி அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்கிறாங்க அருணாச்சலம். அபிராமியும் அதே மாதிரி நேராக கம்பெனிக்கு வராங்க. கார்த்தி வேலை செய்கிறத பார்க்குறாங்க, மனசடைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.